அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரபியுல் அவ்வல் மாதம் நாள் 1. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு பிறந்த மாதம். இந்த பூமிக்கு பிறந்து வந்த மாதம். இந்த பூமிக்கு வெளிச்சம் தருவதற்காக அவர்கள் வருகை தந்த மாதம். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமிக்கு மட்டும் இல்ல, இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு ஜீவராசிக்குமே அது எத்தனை பெரிய ஆனந்தம், மகிழ்ச்சி, வெளிச்சம், நலவுகள் கியாமத் நாள் வரைக்கும் அந்த நலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மூமினோட நம்பிக்கை. ஒரு ஒரு நாள்லயும், ஒவ்வொரு தொழுகையின் வக்திலையும், ஒவ்வொரு செயல்கள்லயும் அவங்கள ஃபாலோ பண்ணி, அவங்கள ஞாபகம் கொண்டு, அவங்களுடைய நடைமுறையில நம்ம நடைமுறைய அமைச்சுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும், எப்படியாவது அவர்களுடைய பாதையில போயி, அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்கள கண்டுபிடிச்சிரணும் அப்படிங்கிறது தான், இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவ ரொம்ப சிரமத்துல வாழ்க்கைய நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. எப்போ அப்படின்னா, சாமானிய மனிதராக இருக்கும்போது இல்ல. கலீஃபாவாக இருக்கும்போது, நாட்டுக்கு அரசராக, அதிபராக இருக்கும்போது. அப்படி இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் சம்பளத்த உயர்த்தி தரலாம் அப்படின்னு எல்லாரும் நெனைக்கிறாங்க. அந்த காலத்துல அரசருக்கும் சம்பளம் குடுக்கப்பட்டிருக்கு. அந்த சம்பளத்த வாங்கி தான் அவங்க குடும்பத்த நடத்தியிருக்காங்க. எல்லாமே என்னுடையதுங்கிற மனநிலையில யாருமே இருக்கல. அப்படி இருக்கும் பொழுது, யார் மூலமா இந்த தகவல சொல்றது அப்படின்னு நெனச்சு, எல்லாருக்குமே அவர்கிட்ட போய் இந்த தகவலை நேரடியாக கேட்பதற்கு பயம். எனவே அவங்களுடைய மகளார் மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பல தேவைகள் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு கொஞ்சம் சம்பளத்தை சேர்த்து தரலாம்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்னு கேட்கிற போது, அவ்வளவு தூரம் மனசுக்குள்ள கோவப்பட்டு, கொஞ்சம் நிதானமாக, "அன்பு மகளே, நீங்கள் நபிகளாரோடு இருந்தீர்கள் தானே?" மகள ரசூலுல்லாவுக்கு திருமணம் முடிச்சு குடுத்திருந்தாங்க. "அப்ப நீங்க நபிகளாரோடு இருந்து அவங்களோட வாழ்வியலை பார்த்தீர்கள் தானே?" "ஆமா." "என்னென்ன பொருட்கள் வச்சிருந்தாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரே ஒரு பாய் இருந்தது. ஒரே ஒரு போர்வை இருந்தது. அந்த போர்வையை வெயில் காலத்துல 4ஆ மடிச்சதற்கு மேல படுத்துக் கொள்வாங்க. குளிர்காலத்துல 2ஆ மடிச்சு அதை தனக்கு மேலேயும் போர்த்திக் கொள்வார்கள். அவங்க வச்சிருந்த சில 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 பொருட்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பொருட்கள். இவ்வளவுதான் அவங்களுக்கு இருப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எத்தன உடை வச்சிருந்தாங்க? 2 உடைகள் வச்சிருந்தாங்க. ஒரு சிவப்பு நிற உடை வச்சிருந்தாங்க. இந்த சிவப்பு நிற உடையை அவர்கள் யாராவது விருந்தினர்கள் வரும்போது, வெளியூர்ல இருந்து வரும்போது, அரசு சார்ந்த யாரையாவது போய் வரவேற்க வேண்டி இருக்கும் பொழுது, அந்த சிவப்பு நிற உடைய அணிந்து கொண்டு போவார்கள். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 2 உடை தான் வச்சிருந்தாங்களாம். ஆமா, 2 உடை தான் வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தவர்கள். இறைவனுடைய இறுதி தூதராக இருந்தவர்கள். அவங்க இந்த பாதையில தான் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நான் இருக்கிற சம்பளத்தை கொண்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து போகணும். அவங்க எப்படி எளிமையாக இருந்தாங்களோ, அதே எளிமையான வழியில நானும் வாழ்ந்து, எதையெல்லாம் சுருக்கணுமோ அதையெல்லாம் சுருக்கி, அதே வழியில நடந்து போயி, அவங்கள அங்க போய் நான் கண்டுபிடிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். வேற ஏதாவது ஒரு பாதையில போனேன்னா, ஆடம்பரமா வாழ்ந்தோ, இல்ல பொய் சொல்லியோ, இல்ல நெறைய பொருட்களை தங்கம், வெள்ளின்னு என் கஜானால சேர்த்து வச்சோ நான் வாழ்ந்தேன்னா, நான் வேற வழியில போயிருவேன். அங்க ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க. அவங்கள என்னால கண்டுபிடிக்க முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மாரி அவங்களுடைய பாதையிலேயே பயணிச்சு போயிட்டாங்க வெற்றிகரமா. நானும் அதே போல அதே வழியில போனா தான் அவங்கள கண்டடைய முடியும். என் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய வழியில் வாழ்ந்து அந்த பாதையில போய் அவர்களை கண்டடையணும்ங்கிறது தான் எனக்கான வாழ்க்கையின் லட்சியமே தவிர, நீங்க சொல்ற மாதிரி இந்த சம்பளத்த கூட வாங்கிக்கிட்டு, இன்னும் 4 பொருட்கள வாங்கிக்கிட்டு, இன்னும் 4 செலவ செஞ்சுக்கிட்டு நான் போனா வேற பாதையில போயிருவேன். அது எனக்கு தேவ கிடையாது. வேறுபட்ட ஒரு நாட்டினுடைய தலைவர்ன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்க எப்படி நேசிச்சாங்கன்னு பாருங்க. அவங்க உயிரோட இல்ல, மரணிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நாட்டுக்கு தலைவராகுறாங்க. அதற்கு பிறகும் கூட என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ரசூலுல்லாஹ் காட்டுன பாதையில போயி, அப்படியே வாழ்ந்து, அந்த வழியிலேயே இருந்து, அவங்கள போய் எப்படியாவது கண்டுபிடிச்சிரணும். அது அந்த வழியில போனா அவங்கள போய் அடைஞ்சிரலாம்ல. இதுல இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம ரசூலுல்லாஹ் காட்டுன பாதையில தான் நம்ம பயணிச்சு போகுறோமா? அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்வி. எப்படி உலகம் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு வடிவங்களில் நினைவு கூறுகிறார்கள். பாட்டு பாடி, நடனமாடி, ஆர்ச் வச்சு, சீரியல் பல்ப் போட்டு,
பல்வேறு விழாக்களை கோலாகலமாக நடத்தி இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. இன்னும் சில இடங்கள்ல அப்படியான விழாக்களுக்கு நாங்க போகிறபோது, கையில இதிலிருந்து இதுவரைக்கும் வளையல்களை ஒரு 12 வளையல் இந்த கையில ஒரு 12 வளையல்னு போட்டுட்டு, மேக்கப் போட்டுட்டு வந்து அந்த நிகழ்வுக்கு வர்றாங்க. என்னன்னு கேட்கும்போது, ரசூலுல்லாவுக்கு வந்து வருஷம் வருஷம் இந்த ஃபங்ஷன் நாங்க வைப்போம். வெளியூர்களுக்கு நாங்க போயிட்டோம். இந்த ஒரு விழாவுக்கு தான் நாங்க 1 வாரத்துக்கு நாங்க குடும்பத்தோட எல்லாரும் பல ஊர்கள்லேருந்து வருவோம். வந்து இங்க 1 வாரம் இருந்துட்டு, இதெல்லாம் கொண்டாடிட்டு நாங்க போயிருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணியினுடைய செய்தி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு தெரிந்த நபியின் மீதான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. இப்படி பல்வேறு முறைகள்ல வெளிப்படுத்தினாலும் கூட, நம்ம எல்லா முஸ்லிம்களும், மூமின்களும் பாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிக் குடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு தடவ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கைய பிடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்தாங்களாம். உட்கார்ந்திருக்கும்போது பாசத்தின் மிகுதியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், "என்னை விட என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயத்த விடவும் நான் உங்கள அதிகமா நேசிக்கிறேன்" அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம். "அப்படியா?" அப்படின்னு கேட்டாங்களாம். "ஆமா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நீங்க நீங்க உண்மையான மூமின் ஆகல இன்னும்" அப்படின்னு சொன்னாங்களாம். அதிர்ச்சி அடைஞ்சு என்னன்னு கேட்கிறபோது, யார் ஒருவர் தன்னுடைய உயிரை விட அதிகமாக என்னை நேசிக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான மூமின்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். இறை நம்பிக்கையாளர்கள். உடனேயும் தன்னோட ஸ்டேட்மெண்ட்ட மாத்துறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். "என்னுடைய உயிரை காட்டிலும் அதிகமாக உங்கள நான் நேசிக்கிறேன் ரசூலல்லாஹ்" அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இப்பதான் நீங்க வந்து முழுமையான மூமின் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவ்வளவு செய்திகள், இது போல எத்தனை செய்திகள், எத்தனை இடத்துல சொல்லிக் குடுத்துருக்காங்க. உயிரை விட அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நபிகளாரே நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் இது ஒவ்வொன்னும். என்ன மாதிரி எப்படி நம்ம உயிரை விட அதிகமா நேசிக்கிறது? ஒரு பேப்பர் எடுத்து, "யா ரசூலுல்லாஹ் நான் உங்களை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன்" அப்படின்னு எழுதுவோமா? எழுதி காட்டுவோமா? வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும்? அவங்க எப்படி எளிமையா இருந்தாங்க, நம்மளும் எளிமையா இருப்போம். அவங்க எப்படி அதிகமா தான தர்மம் செஞ்சாங்க, நம்மளும் அதிகமா தான தர்மம் செய்வோம். தன் கையில் கிடைத்தவற்றையெல்லாம் திண்ணை தோழர்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த திண்ணை தோழர்களுக்காக எப்படி வாரி வழங்குனாங்க, அதுபோல நாமும் கடினப்பட்ட அனாதைகளாக இருக்கிறவர்களுக்காக வாரி வழங்குவோம். அவங்க எப்படி சத்தியத்தின் பாதையில இணை வைக்காம நின்னாங்க, நம்மளும் சத்தியத்தின் பாதையில இணை வைக்காம நிப்போம். அவங்க எப்படி வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டு, ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க செய்யுங்கன்னு இல்லாம, தானும் இறங்கி போய் செஞ்சாங்க. அதே மாதிரி நம்மளும் மக்களுடைய பணிகள்ல இறங்கி போய் வேலைகளை செய்வோம். ஒவ்வொரு விஷயத்திலயும். எந்த பக்கம் திரும்பி படுக்கணும்? எப்படி பல் துலக்கணும்? எப்படி என்ன சொல்லிட்டு கழிவறைக்குள்ள போணும்? என்ன சொல்லிட்டு கழிவறைக்குள்ள இருந்து வெளிய வரணும்? திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிச்சுட்டா என்ன சொல்லணும்? எப்படி குளிக்கணும்? குளிப்பு கடமை என்பது எப்படி? இதுல மட்டும் இல்ல நபிகளார ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்முடைய கேரக்டர், பிஹேவியர், நம்ம வாழ்வியல் முறைகள், சமுதாய சீர்திருத்தங்கள், மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளிய வர்றது, அதுக்காக அவங்க குடுத்த சட்டங்கள், பெண் பிள்ளைகளை கொலை செய்யாம அவங்கள எப்படி அதிகமா நேசிச்சு அவங்கள கல்வியாளர்களாக ஆக்கி, ஒழுக்கத்தில், கண்ணியத்தில் சிறந்தவர்களாக எப்படி அதிக பாசம் செலுத்தி வளர்ப்பதுங்கிறதுல இருந்து அத்தனையிலயும் நம்ம ரசூலுல்லாவ ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்றதுல நெறைய சிக்கல் வரும். கூட இருக்கவங்க சில பேர் வேண்டாம்பாங்க. இதுக்கு முன்னாடி வேற நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தவங்க, இதத்தான் ஃபாலோ பண்ணணும்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்த எடுத்து குடுப்பாங்க. இது இப்படிதான் செய்யணும், அது அப்படிதான் செய்யணும் அப்படின்லாம் நெறைய தடைகள் வரும்பொழுது, நெறைய போராட வேண்டியிருக்கும். இப்படி போராட வேண்டி இருக்கும்போது, நெறைய பேர இழக்க வேண்டியிருக்கும். நெறைய சொத்துக்கள இழக்க வேண்டியிருக்கும். நெறைய ஆ இழப்புகள் வரும். சொல்லடி, கல்லடி எல்லாம் வரும். அப்படி வருகிற போது, அதை யாருக்காக தாங்கிக்க முடியும்? உயிரை விட அதிகமா நேசிக்கிற ஒருத்தருக்காக இத தாங்கிக்க மாட்டோமா? உயிரை விட அதிகமாக நேசிப்பது அப்படிங்கிறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து, கீழ அப்படித்தான் யாரையாவது நம்ம சொல்ல முடியுமே தவிர, இதுக்கு மேல யாரையும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்கள நம்ம நேசிக்கிறோங்கிறது உண்மைன்னா, அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் இழக்க வேண்டி வந்தா இழப்போம்.
தியாகம் பண்ணுவோம். தங்கத்தையும், வெள்ளியையும் பதுக்கி வைக்க மாட்டோம். நமக்கு தேவையானத வச்சுக்கிட்டு, மிச்சத்த நம்ம பகிர்ந்து குடுப்போம். எவ்வளவோ ஏழைகள் இங்க உணவுக்கு வழி இல்லாமல், அடிப்படை தேவைகளுக்கு வழி இல்லாமல் இருக்கிறபோது, இறைவன் கொடுத்த செல்வத்தை பதுக்கி வைப்பது என்பது ஆகாது. இது ரசூலுல்லாஹ் நமக்கு காமிச்சு குடுத்த வாழ்க்கை முறை. அன்னை கதீஜா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அத்தனை கஜானாக்களையும் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்து காலியாக்குனாங்க. நாம் உயிரினும் மேலாக நபிகளாரை நேசிப்பது உண்மைன்னா, நம்மளும் அந்த வழிமுறைய தான் பின்பற்றணும். ஆனால் இறைவன் எதையுமே ஜீரோ ஆக்க மாட்டான். எந்த இடத்திலயுமே கைவிட்ற மாட்டான். நீங்க குடுக்க, குடுக்க அவனும் கொடுத்துக் கொண்டு இருப்பான்ங்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நம்ம பார்த்த விஷயங்கள். அத்தியாயம் 9 வசனம் 24ல நபியே நீர் கூறும். உங்களுடைய தந்தைமார்களும், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய சகோதரர்களும், உங்களுடைய மனைவிமார்களும், உங்களுடைய குடும்பத்தார்களும், நீங்கள் திரட்டிய செல்வங்களும், நஷ்டம் எங்கே ஏற்பட்டுருமோ அப்படின்னு நீங்கள் அஞ்சுகிற உங்கள் வியாபாரமும், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும், அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு பிரியமானவையாக இருக்கும் என்றால், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் பாவிகளை நேர்வழியில் செலுத்துவதில்லை. நபிகளாரின் வழியில் நடப்பது என்பது நமக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்கும் என்பது சத்தியம் என்றால், உயிரினும் மேலாக உங்கள நேசிக்கல, அதுக்கான வாழ்வியல் செயல்முறைகள நம்ம செய்யல அப்படின்னா, அதுக்கான நஷ்டமும் நமக்கு உண்டு. அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக எச்சரிச்சிருக்கிறான். நீங்க ரொம்ப ஆசையா வாழ்ற வீடு, அங்க இருக்கக்கூடிய உங்க உறவுகள், பிள்ளைகள், செல்வங்கள் இதெல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை விட இதெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னா, இந்த பொருட்களின் மீது, இந்த செல்வத்தின் மீது, இந்த பிள்ளைகள் மீது, இந்த வீட்டின் மீது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பாசம், பற்று, ரசூலுல்லாஹ் மேல வச்சிருக்க பாசம், பற்றை விட அதிகமாக இருக்கும்னா, உங்களுக்கு நான் தண்டனையை இறக்குவேன், சோதனையை கொண்டு வருவேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது அப்படிங்கிறது, வாள் எடுத்து, வேல் எடுத்து சண்டை போடுறது கிடையாது. ஹராமானவற்றை எதிர்த்து வாழ்வது. பொய் சொல்றதுங்கிறத எதிர்த்து வாழ்றது. ஆடம்பரமாக வாழ்வது என்பதை எதிர்த்து வாழ்றதே இன்னைக்கு ஆகப்பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டரா இருக்கு. எளிமையாக வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆகப்பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டரா இருக்கு. வாய்மையாளர்களோடு இணைந்து கொண்டு வாழ்வதுங்கிறது ஆகப்பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டரா இருக்கு. இதுவே பெரிய அறப்போர். அறத்தை நிலைநிறுத்துவதற்கான போர் அப்படின்னா, இன்னைக்கு சமகாலத்துல ஒவ்வொருத்தரும் மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் இந்த போரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. வீட்டிலேயே எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம குடும்பத்தில எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஆடம்பரமற்ற திருமணங்களை பார்க்க முடியல. குடும்ப உறவுகளோட நெருக்கடி தாங்க முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாக வரதட்சணைகள் இருக்கு. இப்படியான விஷயங்களை எல்லாம் தடுத்துக் கொண்டு ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பழத்தில திருமணத்தை முடிப்போம் அப்படிங்கிறதுல தொடங்கி, ஒவ்வொரு விஷயத்திலயும் ரசூலுல்லாஹ் கொடுத்த சமுதாய சீர்திருத்த சட்டங்களை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு? பெரும்பாலானவங்க என்ன செய்றாங்க? சிறுபாலானவங்க என்ன செய்றாங்க? அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த ரபியுல் அவல் மாதத்துல பார்க்க இருக்கிறோம். இறைவன் நாடினால். ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நம்ம பேசுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய சீர்திருத்த சட்டங்களை ஏன் கொடுத்தார்கள்? அழகான குடும்பம், எல்லா வசதியும் நிறைந்த வாழ்க்கை, பிள்ளை செல்வம், சமுதாயத்துல நல்ல பேரு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இங்க நடந்த அநியாயம், அக்கிரமம், செல்வத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு பதுக்கி வச்சு கொண்டிருந்த நிலைமை, குடி போதை, பெண் குழந்தைகளை உயிரோடு கொன்றது, இறைவனின் பெயரால் இங்கு நடந்து கொண்டிருந்த இணை வைப்புகள், அனாச்சாரங்கள், மூட நம்பிக்கைகள், மனுஷன மனுஷனா மதிக்காம நடந்த விபச்சாரங்கள், இந்த எல்லா விஷயமும் பார்த்து இத தடுக்க முடியாம, இத பார்த்து உள்ளம் செரிமானம் ஆகாம ஹிரா குகைக்கு போய் தனிமை தவம் இருந்தார்கள் பல ஆண்டுகள். அப்படி இருந்த அந்த தவத்தின் பலனாக, அவங்களோட 40வது வயதுல இறைவன் குர்ஆன் என்கிற பொக்கிஷத்தை, வெளிச்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தந்து, நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்லொழுக்கம் நிறைந்த ஒரு சமுதாயம் அமைப்பதற்கு இந்தாங்க. உங்களுக்கு இந்த பொக்கிஷத்த தர்றேன். இத நீங்க எடுத்து சொல்லுங்க. அத மக்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா, இந்த இருட்டெல்லாம் மாறி வெளிச்சம் வந்துரும். இந்த கேவலங்கள்லாம் மாறி தூய்மை வந்துரும்.
எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ முடியும். யாரும் அநீதம் செய்யப்பட மாட்டாங்க. சமத்துவம் வந்துரும். சாதி பிரிவினைகள் இருக்காது. அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அந்த குரானே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக இறக்கி தர்றான். அப்ப சாதாரணமாக மனிதனாக இருந்த ஒரு மனிதர், இந்த சமூகத்தினுடைய கவலைகளால், இதனுடைய சீர்கேடுகளை பார்த்து தனிமை தவமேற்றவர்கள், இந்த சமுதாயத்தின் சீர்திருத்தத்துக்கான குரானிய பொக்கிஷத்தை பெற்று, அதற்கான சட்டங்களை இறைவனிடமிருந்து வாங்கி கொடுத்து, இந்த சமுதாயத்தை ஒழுக்கம் நிறைந்த சமுதாயமாக மாற்றி காட்டினார்கள். உலகத்திலேயே அதில் வெற்றி பெற்ற ஒரே மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த சமுதாய சீர்திருத்த சட்டங்களை பற்றி இந்த ரபியுல் அவ்வல்ல நம்ம பேச இருக்கிறோம், அலச இருக்கிறோம், ஆராய்ச்சி பண்ண இருக்கிறோம். அதை எப்படி இந்த சமுதாயத்துல கடைபிடிக்கிறோம்? இப்ப இன்னும் கடைபிடிக்கல அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யறது? அப்படிங்கிற விஷயத்த நம்ம கலந்து ஆலோசிப்போம். அது குறித்து நம்ம நெறைய துஆ செய்வோம். நாம் அவற்றை பேணி பாதுகாப்பவர்களாக இருப்போம் அப்படிங்கிறது, இந்த காணொளியை பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் அவங்களோட நாங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. நம்முடைய காணொளிகள்லாம் அதிகமா நெறைய பேர்லாம் பார்க்கறது கிடையாது. மில்லியன் வியூஸ்லாம் நம்மளுக்கு வர்றது கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம நாடகம் நடிக்கல, சினிமா நடிக்கல, டான்ஸ் ஆடல, பாட்டு பாடல, யார் கூடயும் டிபேட் பண்ணல. இதெல்லாம் நம்ம எதுவுமே செய்யல. அதனால நம்முடைய செய்திகளை பார்ப்பவர் குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். சமுதாயத்தினுடைய இயல்பு தான். ஏன்னா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நன்மை விதைக்கவும், தீமை தடுக்கவும் ஒரு சிறு கூட்டம் தான் இருப்பார்கள். அப்ப அது ஒரு சிறு கூட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தான் இது இன்ஸ்பயர் ஆக முடியும். எனவே அந்த சிறு கூட்டத்தை தேடிக்கொண்டு தான் நானும் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா, அந்த சிறு கூட்டத்துல சில பேரையாவது கண்டுபிடிச்சு, என்னுடைய செய்திகளை பகிர்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால், அந்த சில பேரு அவங்க மரணிக்கிற வரைக்கும் இந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நாடினால் உங்களோடும் இந்த செய்திகளை பகிர இறைவன் வாய்ப்பளிக்கட்டும். இந்த ரபியுல் அவ்வல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபி அவர்களின் சமுதாய சீர்திருத்தங்களை எப்படி பாசத்தோடு நாம் அணுகுவது அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு நாளாக சந்திப்போம். அதோடு ஒவ்வொரு நாளும் ஒரு உதவிக்கான காணொளியும் நான் வெளியிட இருக்கிறேன். நாம் இந்த பக்கம் பேசுறோம், இந்த பக்கம் செயல்பாட்டுல கொண்டு வருவோம். இந்த பக்கம் நம்ம இத பத்தி பகிர்றோம். இன்னொரு பக்கம் ஒரு ஏழைக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி பெற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.